சதய நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா அந்த சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க ஒரு நட்சத்திர கூட்டத்திலேயே பெரிய தலைவர் தான் சதய நட்சத்திரம். 100 நட்சத்திரத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவர் தான் சதயம். சதயம் ஒரு நாள் உதயமாகுமா. வாழ்க்கையில் கும்பராசிக்கார் என்றைக்குமே மதிக்கத்தக்க நிலையில் நடந்துக்குவாங்க. இந்த சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் அவங்க கும்பராசியில் தான் பிறப்பாங்க. இதில் இன்னொரு ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, சதய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் 18 வருஷம் ராகு திசை 18 வருஷம். இதில் ஒரு பகுதி காலமாவது இந்த சதய நட்சத்திரத்துக்கு 9 வருஷம் இருப்பு இருக்குதுன்னா, அப்போ ராகு திசை 9 வருஷம், சனி ஒரு 19 வருஷம், 19 ஒரு 9, அப்போது 19 இதில் ஒரு 9, அப்போது 28. இந்த சனி முடிஞ்சு 28 வயசுக்கு மேலே புதன் திசை வரும். அப்போது யாருக்கெல்லாம் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்களோ அவங்க சனி திசையில் ராகு திசை முடிஞ்சு சனி திசையில் தான் அவங்களோட வாழ்க்கையே ஆரம்பிக்கும். ராகு 18 வருஷத்தில் 9 வருஷம், குரு 16 வருஷம், இப்போ 16 ஒரு 9, அப்படி வரும்போது கிட்டத்தட்ட 25 26. அப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக ராகு முடிஞ்சு குரு முடிஞ்சு சனி திசை 3ஆம் திசை இவங்க வாழ்க்கையில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடும்.